அந்த மாந்திரிகவாதி பண்ணும்போது மட்டும் எனக்கு வடிவுடையான அவருடைய தோற்றம், அவரோட பேச்சு. பேய்த்தனமான காதல்களை பற்றி நாம் பாடல் எழுதியிருக்கிறோம், ஆனால் பேய்கள் காதலிப்பதை பற்றி பாடல் நீங்கள் எழுதுகிறீர்கள் அப்படின்னாரு. படுத்துட்டு திரும்பினா பக்கத்துல போனோம் ஏறிடுங்க சார், அங்க போனோம் ஐயோ ஷார்ட் எடுக்கும் சீனோ வாங்க. நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒருத்தனை கொன்னுட்டேன், கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அருணாச்சலம் படம் பண்ணும்போது கூட ரஜினி சார் வந்து அவங்களுக்கு பெயினா இருக்குன்னா அப்புறமா அவங்கள ரெஸ்ட் கொடுத்துட்டு எடுக்கணும்னு. காசு இல்லாம கூட நான் நடிச்சு தரேன் சார், எனக்கு பேயா கூப்பிடுங்க. நான் இல்ல அடுத்த வாட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் முன்னாடி வணக்கம். இது வரைக்கும் மென்மையான ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கதாநாயகன் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் சாக்லேட் பாய் தான் நடிச்சிருந்தார். அவருக்கு இந்த படம் ஒரு மைல்கெல்லாம் அமையும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே டிஃப்ரெண்ட் ஸ்ரீகாந்த் சாரை பார்ப்பீங்க இந்த படத்தில். சவுகார்பேட்டை, நானும் லக்ஷ்மி ராய் இணைந்து நடித்த படம். லக்ஷ்மி ராய் பார்த்தீங்கன்னாக்கா குலோப்ஜாம், ரசகுல்லா இதெல்லாம் வந்து இவங்க பிறந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு பேரை வச்சுருப்பாங்கன்னு நினைப்பேன். லக்ஷ்மி ராய் மேடம் ஆஸ் யூஷுவல் அவங்க கலக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இதில் டுவல் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறையா த்ரில்லிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். சவுகார்பேட்டை படத்தில் வந்து நான் சுமன் சார் சன்னா ப்ளே பண்ணியிருக்கேன். பேசிக்கலாக ஒன்லைனில் என் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ஐம் வெரி பேட் பாய் இந்த படத்தில். படம் பார்க்கும்போது தான் தெரியும் இவன் செகண்ட் ஹீரோவா செகண்டில் வந்துட்டு போகிற ஹீரோவான்னு. ஸோ அந்தளவுக்கு என்னோடய கேரக்டரை ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பார் இயக்குனர் திரு வடிவுடையான் அவர்கள். இந்த படம் வடிவுடையான் சாரோட டைரக்ஷனில் வந்திருக்கு, ஜான் மேக்ஸ் சார் ப்ரொடக்ஷனில். வடிவுடையான் சாரை பற்றி சொல்லணுனாக்கா ஏற்கனவே தம்பி வெட்டோத்தி சுந்தரம் படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், இந்த படம் பதார்த்தமாக இருக்கும். ஜான் பீட்டர் இந்த படத்தில் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த சாங்ஸ் ஹஸ் கம் அவுட் ரியலி குட். சவுகார்பேட்டை சேட்டு வீட்டை நல்லா பூட்டு 12 மணி லேட்டு இது பேய் வர ரூட்டுங்கிற பாட்டு. இந்த படத்தில் 3 பாடலுமே முத்தாக இருக்குது. இந்த படம் வந்திருக்கிற பேய் படத்துலேயே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான பேய் படமாக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எல்லா ஆர்டிஸ்டையும் மாற்றி மேக்ஸிமம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படமும் பாடலும் மிகப்பெரிய வெற்றியடைய ரசிகர்களாக உங்களை ஆதரவு வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரையுலகத்துக்கு சார்ந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், இங்கே வந்திருக்க வெல்விஷர்ஸ் மற்றும் திரையுலகத்துக்கு சார்ந்த மற்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். வடிவுக்கரசி அம்மா இயக்குனர் பற்றி நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோன்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். அது கம்ப்ளைண்ட் இல்லை, அவர் அந்தளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்காரு, அந்தளவுக்கு உழைச்சிருக்காருன்றது தான் அவங்க அந்த வகையில் வெளிப்படுத்தினாங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேட்டட் பர்சன். பழக்க தெரிஞ்சவர், வேலை வாங்கிக்க தெரியும், எப்படியாவது சரி கன்வின்ஸ் பண்ணிவிடுவார். அவர் யோசிக்கவே மாட்டார். அவர் பொறுத்த வரைக்கும் அந்த எண்ட் ப்ராடக்ட் நல்லபடியாக வரணுன்றதுக்காக எப்படியெல்லாம் வேலை சாதிச்சிக்க முடியுமோ சாதிச்சுப்பார். அது மற்றவங்க சாப்பிட்டாங்களா, அவர் சாப்பிட்டாங்களா அதெல்லாம் கிடையாது. அவரோட வேலையில் குறியாக இருப்பார். இன்னைய காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அந்த தயாரிப்பாளர் முதலீடு போட்டிருக்காங்கன்னா அந்த முதலீடு பாதுகாப்பாக இருக்குன்றதுக்கு இந்த மாதிரி இயக்குநர்கள் இருந்தால் தான் அது சாத்தியம்ன்றது நான் உறுதியால் என்னால் சொல்ல முடியும். அண்ட் முதல் முறை டுவல் ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நல்லவனாகவும் சரி அதில் வில்லனாகவும் சரி நானே தான் பண்ணியிருக்கேன். அந்த மாந்திரிகவாதி பண்ணும்போது மட்டும் எனக்கு வடிவுடையான அவருடைய தோற்றம், அவரோட பேச்சு, செம ப்ரில்லியண்ட் பர்ஃபார்மர், நல்ல டைலாக் டெலிவரி இருக்கும் அவரது. ஸோ அது என்னவோ அதை அப்படியே ரிப்ளிகேட் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த படத்தில். எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கோஸ்டார் ராயலக்ஷ்மி. அவங்க ஐ வுட் சே ரொம்ப டெடிக்கேட்டட் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட். அவங்க நிறைய பேய் படங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த மேக்கப் பண்ணுறது கை வந்த கலை. நிறைய நேரம் எனக்கு அவங்க மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி நைஸ். அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் அண்ட் பயங்கர இன்வால்மெண்ட் இருக்கும். அதிகமாக அவங்களுக்கும் டைரக்டருக்கு தான் சண்டை வந்துட்டுருக்கோம். அவங்க இந்த மாதிரி சாங் வேணும், அந்த மாதிரி சாங் வேணும்னு சொல்லுவாங்க. இவர் கதை கூட தான் போகணும்னு சொல்லி இவர் போராடிட்டு இருப்பார். நல்லா இருக்குது அதெல்லாம் பார்க்கறது வேடிக்கை. ஆனால் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஹாரர்ன்ற ஜானர் பண்ணலையேன்றது அந்த குறையை தீர்த்துக்கிட்டேன். வெரி நைஸ் ஃபிலிம். வெறும் திகில் மட்டும் இல்லை, ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னராக இருக்கும். எல்லா அம்சங்களும் இருக்குது. அதாவது நகைச்சுவையும் சரி, ஆக்ஷனும் சரி, நல்ல ட்ராமா, எமோஷன்ஸ், லவ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். கதை சார்ந்த பாடல்கள் எங்கள் ஜான் பீட்டர்ஸ் சார் ரொம்ப நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. இந்த கதைக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. எஸ், ஒரு செட் பேட்டர்ன் இருக்கும், ஒரு டூவேட், மாண்டாஜ், திருப்பியும் ஒரு கமர்ஷியல் சாங் அப்படின்னு. அந்த பேட்டர்ன் இல்லாமல் கதை சார்ந்த ஒரு பாடல்கள் தான். இந்த படத்துக்கு வரும்போது இந்த ரோலுக்கு சூட்டபுளாக இருக்குமா,
இது வந்து கரெக்டாக இருக்குமா இந்த காம்பினேஷன் அப்படின்னு ஒரு யோசனையெல்லாம் வந்து டைரக்டருக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து உறுதியாக இவர் தான் கரெக்டாக இருப்பார், இவர் கூட தான் போகணும்னு சொல்லி பண்ணி இன்றைக்கி எங்கள் தயாரிப்பாளர் வந்து எங்கள் கம்பெனிக்கான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தயாரிப்பாளர் படம் முடித்த பிறகு வந்து நம்மளை வந்து வாழ்த்தும் போது ரொம்ப நிறைவாக இருக்கும். ரொம்ப நன்றி ஜான் மேக்ஸ் சார் அண்ட் ஜோல் சார், பத்திரிகை துறை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லணும். இந்த படத்தை நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மேக்ஸ் a lot ஆஃப் டிஃப்ரென்ஸ். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்கள் இந்த படம் தமிழ், தெலுங்கு என்ற மற்ற மொழிகளிலும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் நீங்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணணும். ரேகா மேம் அண்ட் தலைவர் சார் விஜய் சாரும் சரி, மீண்டும் ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம் திரும்ப இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் வந்து பூமிக்காக தாயாக பண்ணியிருப்பாங்க, இதில் எனக்கு தாயாக பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் டன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் டு எவ்ரிபடி. எங்கள் குடும்ப விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா சொந்த பந்தங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சவுகார்பேட்டை பற்றி நாங்களாக நிறைய சொல்லக்கூடாது, ஆனால் எங்கள் டைரக்டரை பற்றி நான் சொல்லியே தீரணும். அதனால தான் உடனே பிடுங்கிட்டா இருப்பேன், மைக்கை கொடுங்க அப்படின்னு. அவர் வந்து பாவம் தம்பி ஸ்ரீகாந்த் தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பார். ஏன்னா என்னையை படுத்துகிற பாடு இருக்கே, அதாவதுங்க சுடுகாடு வந்து நம்மெல்லாம் செட்டு போடுவாங்க. சரி வேண்டாம், நான் ஒரிஜினல் சுடுகாட்டில் தான் எடுப்பேன்னாரு. சரி பரவாயில்ல, அங்கேயும் போயாச்சுங்க. நான் இங்கே படுங்க எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருப்பார். ரொம்ப இன்றைக்கி என்ன அடக்கொடுக்கமாக நின்றுட்டுருக்கார், ரொம்ப ஃபாஸ்ட்டு. சார் உட்கார இருங்க சார், முதல்ல உட்கார. என்னங்க சார் இடத்த பக்கத்து டைம் ஆச்சு. சரி படுத்தா படுத்து இப்படி திரும்பினா பக்கத்தில் போனோம் எரியுதுங்க. சார் அங்கே போனோம் சார், ஐயோ ஷார்ட் எடுக்கும் சீனோ வாங்க. அந்த அம்மா கால்லேருந்து சார் வேணாம் சார் போனோம் எரியுது சார், காலை வந்து டப்புன்னு போடுது. அப்படி அதாவது எனக்கு ஒரு பை வைக்கணும். நான் வந்து நான் சித்தரா எனக்கு தெரியவே தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சேன், அவ்வளோதான். ஒரு ஷார்ட்டும் எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா சார் எப்படி முதல் மரியாதையில் எனக்கு ஒரு ஷார்ட் பை ஷார்ட் எனக்கு நடிக்க ஒரு ஷார்ட்டாக நடிப்பார், அதை அப்படியே காப்பி பண்ணுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி தாங்க இந்த சவுகார்பேட்டில். எனக்கு ஒன்றுமே தெரியாது. கழுத்தை இப்படி நிமித்துக்கானுவார், கையை இப்படி முறுக்குங்கானுவார். சார் அப்படியே நின்றுட போதுங்க சார் என் கை அப்படிம்பேன். இல்லை மேடம் இது கரெக்டாக இருக்கும் மேடம். சீனு அந்த கைக்கு ஷார்ட். நான் சொன்னேன், நான் ஹீரோயினாக நடிக்கும் போது கூட இப்படியெல்லாம் எனக்கு ஷார்ட் எடுத்ததில்லை சார். இதில் வந்து கைக்கு ஒரு ஷார்ட்டு, நகத்துக்கு ஒரு ஷார்ட்டு, கண்ணுக்கு ஒரு ஷார்ட்டுன்னு அப்பாப்பா. அதே மாதிரி என் கையில் ஒரு பை இருக்குங்க. அது உண்மையை சொல்லிட்டுமாங்க சார், அங்கே உண்மையிலேயே சுடுகாட்டில் யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தாருங்க, யாருன்னே தெரியாதுங்க. சத்தியமாக அவர் யாரும் தெரியாது. அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போனால் எரியுது, அவர் பாட்டுக்கு உட்காந்துருந்தார். ஒருவேளை அந்த பணத்துக்கு சொந்தக்காரோ என்னவோ தெரியாதுன்ட்டு அவர்கிட்டருந்து போய் அந்த பேக்கை வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. அவர் அந்த பேக் சொல்ல அதை எடுத்து என் தலைமாட்டில் வச்சுட்டார். இதில் படுத்துக்கு அது உள்ளே என்ன இருக்குன்னே தெரியல. ஒரு நசுங்கி போன ஒரு பாட்டில், அது வேற என் பக்கத்தில். இதெல்லாம் வச்சு சார் கஷ்டமாக இருக்குது. ஒரு கருப்பு துணியாவது போடுங்க. கேமராமேன் சார் சொல்கிற பாவம் அம்மாவுக்கு இருக்கு, அந்த பிளாக் ஷீட்டாவது போடுவோம். அதில் இல்லை ஒரிஜினலாக இருக்கணும். ஏன்னா அவங்க டக்குன்னு அந்த ஷார்ட்லேயே எந்திரிக்கணும்னு. அடேங்கப்பா நான் ரொம்ப அதுக்கப்புறம் பிரேக்குங்கிறதே விட மாட்டார். அவருக்கு வந்து பசிக்காது. ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார், தவிர பிரேக்கே விட மாட்டார். சுமன் சார் வந்து வெயிட்டிங்கில் இருக்கார். அவர் ஹைதராபாத்லேருந்து வந்து வெயிட்டிங்கில் இருக்கார். நான் சொல்கிறேன், சுமன் சார் ஷார்ட் எடுங்களேன் சார், எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்களேன் சார். சார் பாத்ரூம் போகணும் சார். இப்படியெல்லாம் கெஞ்சி கூத்தாடி தான் என்னை அனுப்புவார். கேரவன் ஒன்று வச்சுருப்பார், ஆனால் அதுக்குள்ளே அனுப்புனா தானே நான் போக முடியும். அதெல்லாம் அனுப்பவே மாட்டார். அவ்வளோ வந்து எங்களை வந்து புளிஞ்சு எடுத்தார். என்னையே எப்படின்னா தம்பியை பார்க்குறேன், அப்பா அந்த சாங்லலாம் என்ன பாடுபடுத்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. வேறு எந்த படத்துக்கும் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணது இல்லைங்க. அருணாச்சலம் படம் பண்ணும் போது கூட எனக்கு அது முதுகு வலிக்குங்கிறதுக்காக ரஜினி சார் வந்து அவங்க ஷார்ட் எடுத்துருங்க, அவங்களுக்கு பெயினாக இருக்குன்னா அப்புறமா அவங்கள ரெஸ்ட் கொடுத்துட்டு எடுக்கணும்னு வரும். ரெஸ்ட்டுங்கிற வார்த்தையே தெரியாது பாவம், அவர் விட்டுருங்க. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நிச்சயமாக உங்களோட சப்போர்ட்டோட எங்களுக்கு அதனோட பலன் கிடைக்கும்னு நம்புகிறேன். எனக்கு இப்படி நான் ஹீரோனியாக இருக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் பேனர் வச்சதில்லை. எனக்கு வந்து இப்படியெல்லாம் பேனர் வச்சுக்காரு. அதனால் என்னை எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் வேறு எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்காக எங்கள் டைரக்டருக்கு உங்கள் முன்னாடி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்கும் எல்லாருக்கும், உங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம், நன்றி.
எனக்கு வந்து டைரக்டரை பற்றி கம்ப்ளைண்ட் கிடையாது, அப்ரிசியேஷன்ஸ் இருக்குது. கம்ப்ளைண்ட் அப்புறம் லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். பட் ஐ டிட் ஒன்லி கெஸ்ட் ரோல், பட் பெஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் ஒரு ரொம்ப கெஸ்ட் ரோலாக பண்ணியிருந்தாலும் டைரக்டர் என்னையும் தலைவாசல் விஜயும் லாஸ்ட்டாக கிளைமாக்ஸில் சாகிற மாதிரி ஒரு ஷாட்டில் எடுக்கணும். ஆக்சிடெண்ட் ஆகி சாகணும். நான் கேட்டுகிட்டே இருக்கேன் கண்ணன் மாஸ்டர்கிட்ட, யார் வருவாங்க, டூப் வருதா, பாடி கொண்டு வரலையே இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கேன். வந்துடும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தா யாருமே வரவே இல்லை. நீங்கள் ரூம்குள்ளே போய் மேடம் ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டுக்கோங்க. என்னது ஜாக்கெட் போட்டுக்கணுமா? ஆமாம், சாரிக்குள்ளே ஒரு ஜாக்கெட் வேர் பண்ணிட்டு வந்துடுங்க, நாங்கள் வந்து ரோப் போட்டு உங்களை தான் இழுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போச்சு. சார் கொஞ்சம் ஹீரோயினாக இருக்கும்போதே நாங்கள் வந்து குணா படத்துலேருந்து இறங்கியிருக்கோம், அப்புறம் புன்னகை மண்ணில் மேலேருந்து கீழே குதிச்சிருக்கோம், அப்போல்லாம் ஓகே. பட் இப்போ எப்படி சார் அது, இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ போய் ரோப் போட்டு இழுக்க போகிறீங்கன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு 10 நிமிஷம் தான் நான் அன்றைக்கி ஆஃப் டேக்கு மேலே ஐயோ நான் என்னோடய உயிர் வந்ததுங்க. என்னோடய இப்போ அடிப்பட்டு தலைவாசல் விஜய் சார் வந்து அப்படியே பிளாங்க் ஆகிட்டார். நான் நினச்சேன் இன்றைக்கி ஒருத்தனை கொன்னுட்டேன், கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். எனக்கு கை கால்லாம் உதறி போயிடுச்சு. சார் என்னாச்சு கூப்பிடுங்க, எழுப்புங்க. அதெல்லாம் ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு அவருக்கு 3 months அவருக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி எங்களை போட்டு பயங்கரமாக பெண்டு கழட்டிட்டாங்க அந்த ஒன் டே. சார் ஐ வாண்ட் டு தேங்க்யூ. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அப்படி பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறமா நான் நினச்சேன் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் எப்படி இருந்தாலும். போஸ்டர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தா தெலுங்குல எடுக்கிறாங்க, ஹிந்தியில் டப் பண்ணிகிட்ருக்காங்க, தமிழில் போயிட்டுருக்கு, இன்னும் மலையாளத்தில் கூட வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன். இந்த 3 payments பேலன்ஸ் இருக்குது. தமிழுக்கு மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். ப்ரொடியூசர் சார் யூ ஷுட் ப்ராமிஸ் மீ. அப்புறம் இந்த காமெடியன்ஸ் இதெல்லாம் சீன் சொல்லிகிட்டே இருப்பார் டேரக்டர். அப்போ நான் சொல்லுவேன், சார் எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை இருக்குது சார், என்னையும் சாகடிச்ச பிறகு பேயாக வந்துடுறேன்னு. நல்ல பேயா நான் வரேன் சார், என்னை கூப்பிடுங்க சார். காசு இல்லாமல் கூட நான் நடிச்சு தரேன் சார், எனக்கு பேயாக கூப்பிடுங்க. நான் இல்லை அடுத்த வாட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டார். என்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கங்கள். சவுகார்பேட்டை இந்த படத்தில் நான் வந்து 2 பாடல்களை எழுதியிருக்கேன். ரொம்ப பிரமாதமான பாடல்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் காஞ்சனா படத்தில் வந்து கொடியவனின் உயிரை எடுக்கன்னு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பாடல் எழுதினேன். அதே போல் காஞ்சனா 2 படத்துலேயும் சண்டிமுனி சடாமுனின்னு பேயெல்லாம் வந்து ஆக்ரோஷமாக ஆடுற மாதிரி இதுலேயும் அப்படி ஒரு பாட்டு சொன்னார். அதுக்கு பிறகு இன்னொரு பாட்டு சொன்னார் நம்ம வடிவுடையான் அவர்கள், என்னென்னா பேய்க்கும் லவ்வுங்க அப்படின்னாரு. காதல் வந்து 2, அதாவது பேய்த்தனமான காதல்களை பற்றி நாம் பாடல் எழுதியிருக்கிறோம், ஆனால் பேய்கள் காதலிப்பதை பற்றி பாடல் நீங்கள் எழுதுகிறீர்கள் அப்படின்னாரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான சவாலான சூழலாக இருந்தது. ஆவி உலகத்தில் இருக்கிற 2 ஆத்மாக்களினுடைய காதலாக அந்த பாடல் வந்திருக்கு. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ரொம்ப குறிப்பாக இந்த படத்தில் சொல்லணும்னா நண்பர் ஜான் பீட்டர் அவர்களை பற்றி சொல்லணும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஏறக்குறைய அவர் வந்து இப்போ இளம் இசையமைப்பாளர்களில் மிக அதிகமான படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருக்கிறவர் என்று நான் அவரை நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு 4-5 படங்களுக்கு அவருக்கே நான் பாடல் எழுதிட்டுருக்கேன். பரபரப்பாக இசையமைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வடிவுடையான் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவருக்கும் நான் ஏற்கனவே படங்கள் எழுதியிருக்கேன். ரொம்ப பயங்கரமான ஒரு வேகமான ஆள். வரும்போதே நம்ம வந்து இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் ஜின்னு அவர் பேசுகிறதே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்கும், வேகமாக தான் இருக்கும். நிச்சயமாக பேய் படத்துக்கு மிக பொருத்தமான ஆள் அவர் அப்படிங்கிறத அவர் பார்த்தாலே உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நான் எழுதியிருக்கேன். நண்பன் படத்தில் என் ஃப்ரெண்டை போல ஆரம்பித்தான் பாடலில் அவர் நடித்திருக்கிறார். நிறைய இந்த ரொம்ப அற்புதமான ஒரு காம்பினேஷனாக இந்த படம் வந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த சவுகார்பேட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக, ஏன்னா இன்றைக்கி வந்து படங்களுக்கு சாமிக்கு பூஜை போட்டு படங்கள் ஆரம்பித்தாலும் கூட படங்களை காப்பாற்றி கொண்டிருப்பவை பேய்களாகத்தான் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த படமும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பேய்த்தனமான வெற்றி படமாக இருக்க வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி.